ஸோ வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கொலாஜனை உருவாக்குது. இது போக இந்த டிஜிஎஃப் பீட்டா ப்ளஸ் இந்த ஆஞ்சியோடென்சின் எல்லாமே சேர்ந்து மயோசைட், அதாவது நம்ம கார்டியாக் மசில் இருக்குல்ல, அதை மயோசைட் ஹைப்பர்ட்ரோஃபி ஆக்குது. ஹைப்பர்ட்ரோஃபி. ஸோ ஹைப்பர்ட்ரோஃபி அப்படிங்கிறது இன்க்ரீஸ்டு ப்ரோட்டீன் சிந்தசைஸ் இன்சைட் த மயோசிஸ். இன்க்ரீஸ்டு ப்ரோட்டீன் சிந்தசைஸ், நாட் ஹைப்பர்ப்ளேசியா. ஸோ வந்து இன்க்ரீஸ்ட் மசில் மயோசைட் ஹைப்பர்ட்ரோஃபி. ஸோ இது போக இந்த கொலாஜன் எல்லாமே டெபாசிட் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ். ஸோ வந்து என்ன ஆகுது, ஹார்ட் வந்து இப்போ நார்மலாக இந்த சைஸில் இருக்குது, ஹார்ட்டோட வால் வந்து இந்த திக்னஸில் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த திக்னஸில் இருக்குது நார்மலாக. ஓகே, இது நார்மலாக உள்ளது. இப்போ என்ன ஆகுது, இங்கே ஃபைப்ரஸ் கொலாஜன் டெபாசிட் ஆகுது. ஸோ ஃபைப்ரஸ் கொலாஜன் டெபாசிட் ஆகிட்டே வருது. இது போக ஹார்ட்டோட மசில் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகுது. ஹைப்பர்ட்ரோஃபி. ஸோ அடுத்த மெக்கானிசம் வந்து ஹைப்பர்ட்ரோஃபி. ஸோ என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹார்ட்டோட வால் திக்னஸ் வந்து கூடுது. ஹார்ட் மயோசைட் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகுது. ஸோ மொத்தமாக வந்து கார்டியாக்கோட வால் திக்னஸ் வந்து கூடிருச்சு. ஸோ இவ்வளோ பெருசாகிடுச்சு. ஸோ இதை தான் வந்து இந்த எல்லாமே சேர்ந்து மொத்தமாக வந்து கார்டியாக் ஹைப்பர்ட்ரோஃபி உருவாக்கியாச்சு. ஸோ இதுதான் வந்து கார்டியாக் ரீமாடலிங். ஸோ இது ரொம்ப லாங் ஸ்டாண்டாக ஃபஸ்ட்டு காம்பன்சேட்டரி மெக்கானிசம் நடக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த காம்பன்சேட்டரி மெக்கானிசமே நம்ம ஹார்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமாட்டு இந்த ஏஎன்பி பிஎன்பி செக்ரேட் ஆகி ஹார்ட்டை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறம் அதுவும் முடியல அப்படிங்கும்போது தன்னால் வந்து கார்டியாக் ரீமாடலிங் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு நார்மலான மெக்கானிசம். ஐ மீன் ஹார்ட் ஃபெயிலியரோட பேத்தோஜெனிசிஸ். இப்போ இந்த கார்டியாக் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படிங்கிறது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கான்சென்ட்ரிக், இன்னொன்று வந்து எக்ஸென்ட்ரிக். ஸோ இது என்ன கான்சென்ட்ரிக் எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டயக்ராம் வந்து ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக நார்மலான ஹார்ட். ஸோ இது நார்மல் திக்னஸ், நம்ம நார்மல் வென்ட்ரிக்கல் திக்னஸ், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் திக்னஸ் வச்சுக்கலாம். இது வந்து கான்சென்ட்ரிக், இந்த சைடில் உள்ளது. இது வந்து எக்ஸென்ட்ரிக். ஸோ இது கான்சென்ட்ரிக் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது நார்மல் திக்னஸ். ஸோ இந்த நார்மல் திக்னஸில் எக்ஸஸாக பேரலாக வந்து மசில் ஃபைபர் வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸையும் ஃபைப்ரோசிஸையும் அக்யூமுலேட் பண்ணிட்டே வந்துச்சுன்னா, அதாவது பேரலாக இப்படி பேரலாக இந்த திக்னஸில் இப்படி பேரலாகவே அக்யூமுலேட் ஆகிட்டே வந்துச்சுன்னா இது வந்து கான்சென்ட்ரிக்கை உருவாக்கும். அதாவது கான்சென்ட்ரிக் ஹைப்பர்ட்ரோஃபியா. ஒரு வேளை இந்த ஸ்டேக்காக காயின் ஸ்டேக் மாதிரி இங்கே இந்த மாதிரி இல்லாமல் லீனியராகவே டெபாசிட் ஆகிட்டே வந்துச்சு அப்படிங்கும்போது தன்னால் வந்து ஹார்ட் வந்து டைலேட் ஆகிட்டே போயிடும், வென்ட்ரிக்கல் வந்து டைலேட் ஆகிட்டே போயிடும். ஆனால் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹைப்பர்ட்ரோஃபி தான். மசில் வால் திக்னஸ் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சின்னது. பட் மசிலோட மாஸ் அப்படிங்கும்போது, அதாவது இந்த மொத்த மாஸ் அப்படிங்கும்போது இதை விட இது அதிகம். ஸோ வந்து இந்த மாதிரி 2 டைப் இருக்குது, கான்சென்ட்ரிக் எக்ஸென்ட்ரிக் அப்படின்னு 2 டைப் ஆஃப் கார்டியாக் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நார்மல் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தாச்சு, காம்பன்சேட்டரி மெக்கானிசம் எப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறமாட்டு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமாட்டு ரீமாடலிங், கார்டியாக் ரீமாடலிங் அப்படின்னா எப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ வந்து இது வந்து பேத்தோஜெனிசிஸ், எப்படி கார்டியாக் ஃபெயிலியர் நடந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த கார்டியாக் ரீமாடல் ஆகுது எல்லாமே. இப்போ வந்து கிட்டத்தட்ட அதோட மேனிஃபெஸ்டேஷன், அதாவது கார்டியாக் ஃபெயிலியரோட மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக 2ஆக பிரிச்சிடுறோம். ஒன்று வந்து லெஃப்ட் சைடட் ஹார்ட். லெஃப்ட் சைடட் ஹார்ட்டில் கார்டியாக் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன், ரைட் சைடட் ஹார்ட்டில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன். ஹார்ட் ஃபெயிலியர் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைட் ஹார்ட். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைட் ஹார்ட் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அயோட்டா. ஸோ இது லெஃப்ட் ஏட்ரியம், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இங்கே அயோட்டா. ஓகே, இங்கே வந்து அயோட்டிக் வால்வ் இருக்குது, இங்கே மிட்ரல் வால்வ். ஓகே, இப்போ வந்து ஏதோ ஒரு ரீசனால இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஒழுங்காக பம்ப் ஆகலைன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒழுங்காக பம்ப் ஆகலை. ஸோ பம்ப் ஆகலை அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பிளட்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பிளட் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக தான் போகுது. ஸோ இங்கே கம்மியாக போகுது அப்படிங்கும்போது தன்னால் வந்து கார்டியக் அவுட்புட் கம்மி அப்படிங்கும்போது ரீனல் பிளட் ஃப்ளோ கம்மி அப்படிங்கும்போது ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டிரான் காம்பன்சேட்டரி மெக்கானிசம் சுவிட்ச் ஆன் ஆயிரும். ஒன்று. அதுக்கப்புறமாட்டு இப்போ இங்கேருந்து பிளட் இங்கே போகவே இல்லை, ஸோ கம்மியாக போகுது. ஸோ இங்கே என்ன ஆகும், ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பிளட் மீதி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மீதியான பிளட் ஃபுல்லாக இங்கே வந்து கன்ஜெஷன் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாசிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இங்கே கன்ஜெஷன் ஆயிடுச்சுன்னா, இங்கே ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த பாக்ஸை ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து பிளட் புதுசாக இங்கே வர முடியாது. ஸோ தன்னால் என்ன ஆகும், இங்கேயும் கன்ஜெஷன் ஆக ஆரம்பிச்சிடும்.
இங்கேயும் கன்ஜெஷன் ஆகும். இங்கே பிளட் யார் கொடுக்குறா ஆக்சுவலாக? பல்மனரி வெயின்ஸ், 4 பல்மனரி வெயின். இந்த பல்மனரி வெயின் எங்கே இருக்குது ஆக்சுவலாக? பல்மனரி வெயின் வந்து நேராக லங்ஸுக்கு. ஸோ வந்து பல்மனரி வெயின்ஸ் லங்ஸில் இருக்குது. ஸோ இங்கே கன்ஜெஷன் ஆயிடுச்சு, தென் இங்கே கன்ஜெஷன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமாட்டு இங்கே பிளட் இங்கேயும் கன்ஜெஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிளட் வந்து மூவ் ஆகலை, இங்கே மூவ் ஆகலை அப்படிங்க, இங்கே தேங்க ஆரம்பிச்சு, இங்கே தேங்க ஆரம்பிச்சு, இங்கே ஃபில் ஆயிருச்சு. ஸோ இங்கே தேங்காய் இங்கே ஃபில் ஆயிரும், அப்புறமாட்டு இங்கே தேங்க ஆரம்பிச்சிடும். இப்படி தேங்கி 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 கடைசி வந்து பல்மனரி கன்ஜெஷன் வித் பல்மனரி எடிமா. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியரில் என்ன ஆகும்னா பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட், பேக் ஃப்ளோன்னு சொல்ல முடியாது, பேக் கன்ஜெஷன் அப்படின்னு சொல்லலாம். கன்ஜெஷன் ஆகும்போது பல்மனரி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலியரில். இப்போ ரைட் சைடு ஹார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரைட் சைடு ஹார்ட் எடுக்கும்போது இது வந்து ஓகே, இது வந்து வீனக்கேவா, அதாவது சுப்பீரியர் வீனக்கேவா, இது இன்ஃபீரியர் வீனக்கேவா. இது வந்து ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம். இங்கே வந்து பல்மனரி வால்வ் இருக்குது, இங்கே வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ரைட் சைடு ஹார்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஸோ ரைட் சைடு ஹார்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது தன்னால் நமக்கு வந்து இங்கே பிளட் வந்து இங்கே கன்ஜெஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே சாரி, ஸோ இங்கே கன்ஜெஷன் ஆக ஆரம்பிச்சிடும், இங்கே ஒழுங்காக பிளட் போகாது. ஸோ டிக்ரீஸ்ட் கார்டியாக் அவுட்புட் ஆன் பல்மனரி சைடு. ஸோ அதனால் வந்து டிக்ரீஸ்ட் பல்மனரி பெர்ஃபியூஷன் ஒன்று. ஓகே, இங்கே கன்ஜெஷன் ஆச்சுன்னா தன்னால் இங்கே கன்ஜெஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் அங்கே உள்ள அதே மெத்தட் தான் இங்கேயும். ஸோ இங்கே கன்ஜெஷன் ஆச்சுன்னா தன்னால் வெயின்ஸில் கன்ஜெஷன். ஸோ சுப்பீரியர் வீன கேவில் கன்ஜெஷன் ஆச்சுன்னா தன்னால் வந்து நெக் வெயின்ஸ், ஜூகுலர் வெயின்ஸ், நெக் வெயின்ஸ் வந்து டிஸ்டெண்டட் ஆயிரும். நெக் வெயின் டிஸ்டெண்டட். ஓகே, அதுக்கப்புறமாட்டு இன்ஃபீரியர் வீன கேவில் கன்ஜெஷன். ஸோ இன்ஃபீரியர் வீன கேவை கன்ஜெஷன் ஆகும்போது இந்த இன்ஃபீரியர் வீன கேவால் தான் ஆக்சுவலாக வந்து நம்ம ஹெப்பாட்டிக் வெயின் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ வந்து இது நம்மளோட ஹெப்பாட்டிக் வெயின். ஸோ இந்த பாக்ஸ் வந்து லிவர்னு வச்சுக்கலாம், இது வந்து லிவர். ஸோ ஹெப்பாட்டிக் வெயின் இங்கே ஜாயின் ஆகுது. ஸோ வந்து என்ன ஆகுது, நமக்கு இங்கே கன்ஜெஷன் ஆயிடுச்சு, எங்கே இன்ஃபீரியர் வீன கேவால். ஸோ அதனால் ஹெப்பாட்டிக் வெயின் கன்ஜெஷன் ஆயிரும். ஹெப்பாட்டிக் வெயின் கன்ஜெஷன் ஆச்சுன்னா லிவரில் கன்ஜெஷன் ஆயிரும். ஸோ என்ன ஆகுது, நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஹெப்பாட்டோமெகலி. ஸோ ஹெப்பாட்டோமெகலி வந்துச்சுன்னா லிவருக்கு வரக்கூடிய முக்கியமான 70% பிளட் வந்து எங்கேருந்து வருது, போர்ட்டல் சிஸ்டம்லேருந்து வருது. ஸோ இது வந்து போர்ட்டல் வெயின். ஸோ இந்த போர்ட்டல் வெயினுங்கிறது வந்து 3 ஆர்கன் மெயினாக வருது. ஒன்று வந்து ஸ்ப்ளீனு, ஸோ ஒன்று ஸ்ப்ளீனு, அடுத்தது சுப்பீரியர் மெசென்ட்ரிக், இன்ஃபீரியர் மெசென்ட்ரிக். ஸோ சுப்பீரியர் மெசென்ட்ரிக் வெயின், இன்ஃபீரியர் மெசென்டரிக் வெயின். ஸோ இந்த மாதிரி 3 சிஸ்டம்லேருந்து மெயினாக வருது. ஸோ இப்போ லிவரில் கன்ஜெஷன் ஆயிடுச்சு. ஸோ போர்ட்டல் வெயினால் லிவருக்கு அதிகமான பிளட்டை கொடுக்க முடியாது. ஸோ தன்னால் வந்து நம்ம போர்ட்டல் வெயின்லேயும் வந்து கன்ஜெஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கன்ஜெஷன் ஆயிடுச்சுன்னா மெயினாக இங்கே ஸ்ப்ளீன் இருக்கும், நம்ம ஸ்ப்ளீன் இங்கே இருக்குது, இந்த பாக்ஸை ஸ்ப்ளீன் வச்சுக்கலாம். ஸோ தன்னால் வந்து ஸ்ப்ளீன்லேயும் கன்ஜெஷன் ஆயிரும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஸ்ப்ளீனோமெகாலி. அதுக்கப்புறமாட்டு நம்ம இன்ஃபீரியர் மெசென்ட்ரிக், சுப்பீரியர் மெசென்ட்ரிக் எல்லாமே வந்து பெரிட்டோனியல் கேவிட்டி, அதாவது பெரிட்டோனியல் உள்ள ஆர்கன்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடியது. ஸோ இங்கேருந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கூடிருச்சுன்னா தன்னால் உள்ளே இருந்து பிளட்டில் இருந்து வாட்டர் ஃபுல்லாக பிளாஸ்மா லிக்விட்ஸ் எல்லாமே வந்து பெரிட்டோனியல் கேவிட்டியில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பெரிட்டோனியல் கேவிட்டியில் வாட்டர் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சுன்னா அதுதான் வந்து எஃப்யூஷன் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அசைட்டிஸ். இது போக இந்த இன்ஃபீரியர் வீன கேவா அப்படியே கண்டினியூ ஆகும் கீழே. ஸோ கீழே வரைக்கும் போச்சுன்னா இது வந்து என்ன ஆகுது, கீழே வரைக்கும் போச்சுன்னா ரெண்டாக பிரிஞ்சு லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸு கொடுக்குது. ஸோ இந்த லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்லேயும் வந்து ஃபுல்லாக கன்ஜெஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி எடிமா, லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி எடிமா. ஸோ இதான் வந்து லெஃப்ட் சைடு மெக்கானிசமும் ரைட் சைடு மெக்கானிசமும். இது போக என்ன ஆகுதுன்னா இப்போ சில டைம் வந்து லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பல்மனரி கன்ஜெஷன் ரொம்ப அதிகமாயிரும்.
ஸோ வந்து நம்ம நார்மலாக இந்த பல்மனரி இங்கே உள்ள வெயின் தான், அதாவது இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு கலர் யூஸ் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே ஒரு ஓகே இது இது தனியாக வரைஞ்சிடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இந்த லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் தன்னால் என்ன ஆகும், பல்மனரி கன்ஜெஷனை உருவாக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்மனரி கன்ஜெஷன்ஸ். ஸோ பல்மனரி கன்ஜெஷன் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு பல்மனரி ஹைப்பர் டென்ஷனாக மாறிடும். ஹைப்பர் டென்ஷனை உருவாக்கிடும். ஹைப்பர் டென்ஷன் உருவாகிடும். ஸோ பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு இன்க்ரீஸ்ட் ஆஃப்டர்லோட கொடுக்கும். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், அதாவது வென்ட்ரிக்கல் வந்து எந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி பம்ப் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஆஃப்டர்லோட் அப்படின்னு சொன்னோம். ஸோ வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது ரைட் வென்ட்ரிக்கலுக்கு. ஸோ இப்போ ரைட் சைடு ஹார்ட்டுங்க வரைஞ்சா புரிஞ்சிடும். சரி, ஸோ இது வந்து ரைட் ஏட்ரியம், இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல், இங்கே தான் வந்து பல்மனரி ஆர்டரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கும்போது இந்த ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ஆஃப்டர்லோட் அதிகம். ஸோ ரைட் வென்ட்ரிக்கலால் இந்த ஆஃப்டர்லோட தாண்டி பம்ப் பண்ண முடியாது பிளட்டை. ஸோ வந்து என்ன ஆகும், பிளட் வந்து இங்கே கன்ஜெஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே கன்ஜெஷன். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ரைட் வென்ட்ரிக்கலில் கன்ஜெஷன் ஆச்சுன்னா ரைட் ஏட்ரியம் கன்ஜெஷன், அப்புறம் வெயின் நெக் வெயின் டிஸ்டெண்டடு, ஹெப்பாட்டோமெகாலி, ஸ்ப்ளீனோமெகாலி, அசைட்டிஸு, லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி, இது எல்லாமே உண்டு. ஸோ வந்து இந்த பேஷண்ட்டில் மெயின் ரீசன் அப்படிங்கும்போது மெயினான எட்டியாலஜிக்கல் ஏஜென்ட் அப்படிங்கும்போது லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர். ஆனால் இந்த லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் லீட்ஸ் டு ரைட் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இப்போ இந்த பேஷண்ட்டில் எப்படி இருக்குன்னா மேனிஃபெஸ்டேஷன் வந்து மிக்ஸ்டு டைப். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மிக்ஸ்டு டைப் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஸ்டார்டிங் லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் தான், ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த மாதிரி மெக்கானிசம் போகிறதுனால, இந்த மாதிரி கன்ஜெஷன் ஆகிறதுனால கடைசியாக வந்து மிக்ஸ்டு டைப் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து மிக்ஸ்டு டைப் ஆஃப் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து பேஷண்ட் வந்து மேனிஃபெஸ்ட் ஆவாங்க. ஸோ இது கார்டியாக் ஃபெயிலியர் பற்றி. ஸோ கார்டியாக் ஃபெயிலியர்னா என்ன பார்த்தாச்சு, நார்மல் சிஸ்டோல், டயஸ்டோல், எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், என்டாஸ்டோலிக் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமாட்டு டைப்ஸ் பார்த்தோம். ஃபுல் டைப்ஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, முக்கியமான மெக்கானிசம் மட்டும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நம்மளோட பேத்தாலஜிக் மெக்கானிசம் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது ஃபஸ்ட்டு காம்பன்சேட்டரி மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, காம்பன்சேட்டரி மெக்கானிசம் ஆனதுக்கப்புறமாட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது கார்டியாக் ரீமாடலிங்காக எப்படி முடியுது, இதையும் பார்த்தோம். கடைசியாக லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன், ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இங்கே வரையும் போது இங்கே வந்து தப்பாக எழுதிட்டேன். இது வந்து லெஃப்ட் ஏட்ரியம் இல்லை, ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ இது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க.